Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சைனீஸ் ஸ்டைல்ல மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டெலிஷியஸான ஒரு இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு panல தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இதில் ஒரு மேகி கேக்கை சேர்த்துருங்க. இது ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்ட்டு. 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் இப்போ நல்லா வெந்தாச்சு. ஸோ வடிகட்டிட்டு இது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இது லைட்டாக ஆறட்டும். இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிகப்பு மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமாக கேப்சிகம் தின்னா ஸ்லைஸ் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கேரட்ஸ் தின்னா ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மேகியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம மேகி டேஸ்ட் மேக்கரையும் சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்துருங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துருங்க. இப்போ நமக்கு சுவையான சைனீஸ் ஸ்டைலில் மேகி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த சைனீஸ் ஸ்டைல் மேகி நூடுல்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.